GTA தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மனதோடு பேசு சந்திப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைக்கு இது ஒரு முதல் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றபடியாலே ஒரு கலைஞரை நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த கலைஞருக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இதில் ஒரு கேள்வியை நாங்கள் மறுபக்கத்தில் சொல்லுகின்றவர்கள் நீங்கள் கூத்தை, அதனுடைய உயிரை, ஆத்மாவை நீங்கள் சிதைக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய வந்த குற்றச்சாட்டு. இப்போ நாங்கள் அண்மையில் நான் கடைசியாக ஒரு தாய் வீடுக்கு ஒரு கூத்து செய்தேன். நீங்கள் தாய் வீடு கூத்து முடிய ஒரு விமர்சனம் பார்த்தேன் நான் எங்களை முகநூலில். இது என்ன கூத்து நான் பக்கத்து வீட்டில் எங்களை முற்றத்தில் கூத்தாடி பார்த்தேன். நான் இந்த கூத்து பரதநாட்டிய சலங்கையும் கட்டி கொண்டு பரதநாட்டிய உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு செய்கிறேன். இது ஒரு நாட்டு கூத்து. எங்களோட கூத்து அழிக்கிற அந்த விமர்சனம் வந்தது. அதுக்கு நான் விமர்சனம் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. ஏன்னா ஒவ்வொருவர் மனதும் வித்தியாசம். மனது என்பதை விட இது ஒரு காலகட்டம் சார்ந்ததாகவும் ஒரு புலம் சார்ந்ததாக, அதாவது எங்கே செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எந்த காலத்தில் இது செய்கிறோம்? அந்த காலத்தில் கீபோர்டும் இல்லாத காலம், ஹார்மோனியம் சிலவள வந்திருக்க கூடும். ஆனாலும் இன்றைக்கு நிலைமைகள் மாறி பல வாத்திய கருவிகள் இருக்க அதை எவ்வளவு தூரம் கூத்தை சிதைக்காமல், அது ஒரு முக்கியமான. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எங்கட அந்த மத்தளம் இருக்கலாம், நான் இப்ப சொன்ன அந்த மத்தள இசைக்கு முன் மற்ற வாத்தியங்களத்தினையும் இல்ல கீழே போயிருக்கும், வெளியில வர விடாது. ஆனா அதுவும் காரணமா இருக்கலாம். ஆனால் அந்த இனிமைக்கு சில சொத்தாக ஒரு மென்மையாக ஒரு பாடல், ஒரு காதல் பாடல் வருகிறது என்று வைப்போம், அல்லது இன்னொரு சோகம் உச்சமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அங்கே பின்னணி வாத்திய இசை ஒரு வயலினோ அல்லது ஒரு ஹார்மோனியமோ அல்லது ஒரு கீபோர்டை வருகின்ற பொழுது அது இன்னும் கூடுதலாக கொண்டு வரக்கூடியதானே இருக்கும். எங்கே அது சிதைக்கப்படுது? அதான் என்னுடைய கேள்வி. இல்லை, சிதைக்குமான்றது இல்லை. இப்போ நான் சொல்ல என்னடா, இந்த மத்தள சத்தத்துக்கும் எங்கட பாடகர்களோட உச்ச தொனிக்கும் அவங்களுக்கு அங்கே இடமில்லாம போயிடும் நினைக்கிறேன். ஆனா ஒன்று தானே இப்ப மற்ற இன்னொரு விஷயம் வேண்டாம். இப்ப நாங்களுங்கிற பாரம்பரிய இதை இன்னும் வளர்க்கணும் என்ற நோக்கத்தில் செய்யக்குள்ள இப்ப மத்தளத்தை விட்டுட்டு தபேலா மிருதங்கமோ தபேலா அதுபோல இப்ப நான் இங்கே அதை தான் செய்து கொண்டு என்னோட கூத்து மத்தளம் இங்கே செய்யக்கூடிய வசதி இல்லை. இருக்கிறத கொண்டு ஏதோ திருப்தி அடைகிறான்ற மாதிரி. அது மாத்திரமல்ல, இப்போ மைக் பாருங்க, மைக்கப்போ வந்தது. அந்த காலத்தில் உச்சஸ்தாயில் பாட வேண்டி இருந்தது. ஆனால் மைக் வந்த பிறகு நீங்கள் மென்மையாக சின்ன ஒரு நுண்ணிய உணர்வுகளை வெளியில கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப கூத்திலே அது கொண்டு வரக்கூடாதா? கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நவீன நாடு கூத்துன்னு சொல்ல நேரத்தில் எல்லாம் நவீனம் தான், புதுசு தான், எல்லாம் புதுசாக கொண்டு எல்லாம். ஆனால் பல ஒவ்வொருவருட மனநிலை என்பதை விட நான் நினைக்கிறேன், அவர்கள் சொல்ற பக்கத்துக்கு நாங்கள் போனோம்டா, அந்த கூத்தினுடைய அந்த எசென்சல் சொல்லிக்கிறோம், அந்த உயிர்ப்பு, அந்த ஆத்மாவை கெடுக்காமல் நான் நினைக்கிறேன் மெருகூட்டுற மாதிரி இன்னும் அதை மேலே கொண்டு வரக்கூடிய விதத்தில், இன்னும் அடுத்த தலைமுறையும் அதை விரும்பி எடுத்துக்கொண்டு போகிற விதத்தில் செய்யலாமா இல்லையோ? செய்யலாம். அதைத்தான் நான் உங்களோட அதை நீங்கள் அடிக்கடி எனக்கு தர ஒரு அட்வைஸ் சொல்லலாம். இதை விட நீங்கள் கூத்து தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கூத்து தொடர்பாக இப்போ நாங்கள் நவீன நாட்டு கூத்தாண்டு செய்து கொண்டு வர்றது, இப்போ எங்களோட பாரம்பரிய கலையை நாங்கள் அழியாமலும் அதை மெருகூட்டி கொண்டு செல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த நவீன நாடு கூட்டத்தை இப்போ தொடர்ந்து செய்து கொண்டு வர்றோம். இப்போ அதை நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் அது ஒரு நவீன நாட்டு கூத்துக்கு முக்கியம் நேரம். நாங்கள் தாயகத்தில் எங்களோட மூதாதையர் செய்த கூத்துகள் சில வேளையில் பின்னேரம் 8 மணிக்கு தொடங்கின கூத்தும் அடுத்த நாள் விடியே இல்லை, மதியம் 10-11 மணி வரையும் ஆடிக்கொண்டிருப்பாங்க. அப்படி கூத்தும் இருக்குது. இப்போ அந்த நேரம் முக்கியமானது. அப்போ அந்த விஷயத்தால் நாங்கள் இங்கே அந்த சில இதுகளை செய்து கொண்டு வரோம். ஆனால் அதை கணித்து நாங்கள் அதுக்கு தக்கதாக கூத்த மாற்ற வேண்டிய தேவை, மாற்றி தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களோட
சின்ன என்ன ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஹார்மோனியம் பாவிக்க வேண்டும். ஹார்மோனியமா அல்லது அது நான் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் கூத்தில் பல பழைய யாழ்ப்பாணத்தில் நடந்த கூத்துகள் உட்பட பல பாடல்களை நான் கேட்ட பொழுது சுருதி இசை என்று வருகின்ற பொழுது சுருதி, அந்த சுருதியை கடந்து சுருதி இல்லாமல் பல பாடல்கள் கூத்தில் பாடப்பட்டது நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே இந்த மாதிரி வாத்திய கருவிகளோடு செய்கின்ற பொழுது அந்த சுருதியோடு அவர்கள் பாடுறது மிக அருமையாக வரும் என்று நான் நினைக்கிறேன். சரி சரி இன்னொன்று சரி, நீங்கள் இந்த கூத்தில் வந்து கூத்தின் அழகை வந்து அதனுடைய தாள அடுக்கு தாளக்கட்டு என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு தாளக்கட்டை சொல்லுங்கள். இந்த கூத்தில் வித்தியாசமான தாளக்கட்டுகள் இருக்கு. தாளக்கட்டு இப்போ நான் பிறக்குள்ள ஆடி வந்ததே ஒரு தாளக்கட்டு, அது ஒரு தாளக்கட்டு. வேற 52 வகையான தாளக்கட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓமாம், ஓகே. ஆனால் எல்லா தாளக்கட்டும் தெரிந்த அண்ணா இல்லைன்னா ஏன்னா தென்மோடி வேறு வடமோடி வேறு 2 மோடிக்கும் உரிய தாளக்கட்டுகளும் இருக்குது. அப்படி அந்த வகையில் ஒவ்வொருவரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீரத்தை காட்டுறதுக்கான தாளக்கட்டு வேற யாருக்கு நினைக்கிறேன். அது அதோட தத்தி தாம் தாம் தரிகிட தித்தி கைய தக தத்தி தாம் தாம் தரிகிட தித்தி கைய. இதை வந்து தாதா கிடத்தா தொங்கு ததிங்கண்ணத்தோ கலங்கு திட்ட தொங்கு ததிங்கண்ணத்தோ தொங்கு ததிங்கண்ணத்தோ. இது வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆட்டங்களுக்கு. ஓகே ஓகே. அதுபோல வீரத்துக்குன்னா வேறது பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேற. அப்படி தந்த தகித்த தகித்த தான் இந்த தீர்த்த தீர்த்த தை தந்த தகித்த தகித்த தான் இந்த தீர்த்த தீர்த்த தான் இந்த மாதிரி அது அப்படி ஒரு. நீங்கள் இந்த மாதிரி தாளக்கட்டுகளை சொல்லியிருக்க சும்மா இருந்து கொண்டு தாளம் இது சரி வேற ஐயா. நீங்க 2 விதமான தாளக்கட்டுகளை எனக்கு ஒரு எழும்பி காட்டுனா நல்லா இருக்கும். என்னையா தத்தி தாம் தாம் கதிகிட தித்தி தைய தக தத்தி தாம் தாம் கதிகிட தித்தி தைய. இதே தாளக்கட்டை வேற பாணியில கொண்டு வரலாம். தாளக்கட்டு கேட்குறீங்க. தாளக்கட்டுகளில் பல விதம் இருக்குது. ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு, அதுலேயும் வேறுபாடு இருக்கு. மாது மத நரதி தேவி இங்கு வாத திங்களத்தும் பாடி. இது பெண்களுக்குரிய. அதுக்குரியது ஆட்டம் வேண்டியதுன்னா மாது மத நரதி தேவி இங்கு வாத திங்களத்தும் பாடி மாது மதன ரதி தேவி இங்கு வாத திங்களத்தும் பாடி. இது பெண்களுக்கு. அது மனமங்கை மனோகரிய எங்கே நீ அழித்தாயும் மாது மதன ரதி தேவி இங்கு வாத திங்களத்தும் பாடி. இந்த வகையில் வேறும் பெண்களுக்கு. இது அதுபோல பெண்களுக்கு தென்மோடிக்கு வேறு வடமோடிக்கு வேறையா வருது. அதுபோல இந்த வீரத்துக்குரிய சில ஆட்டங்கள் இருக்குது. சோகத்துக்கு வேறு அப்படியே போய் கொண்டு இருக்கும். ஒரு வீரத்தை அப்போ நான் பல இதுகளை பாவிச்சேன்னா தா கிண்ண ததிங்க தத்துமி தா கிண்ண ததிங்க தத்துமி தா கிண்ண ததிங்க தத்துமி தா கிண்ண ததிங்க தா கிண்ண ததிங்க தத்துமி தா கிண்ண ததிங்க தத்துமி தா கிண்ண ததிங்க தத்துமி தா கிண்ண தத்துமி என்று சொல்லி ஸ்பீடாக பிறகு நீங்கள் அதே தாளக்கட்டை ஒரே இதுதான் ஒலிச்சு கொண்டிருப்போம். அது ஸ்பீடாக அது முதல் ஆரம்பத்தில் மெதுவாக போகும், உறவு கூடி கடைசியாக உச்சக்கட்டத்துக்கு போகும். ஓகே. அந்த தாளக்கட்டு ஒவ்வொரு இதுக்கும் முக்கியமாக எடுப்பாங்க. அவர் இந்த ஆட்டக்காரர் தன் திறமையை காட்டுறவரிடம் அந்த தாளக்கட்டுகள் வீரத்துக்கு இந்த மாதிரி போவோம். நீங்கள் இது வீரத்துக்கு உரிய தாளக்கட்டு. பொதுவாக பல தாளக்கட்டுகள் இருக்குது. அதில் அந்த அதிகமாக பாவிக்கிறது இந்த தத்தித்துள்ளாத கண்ட ஒரு பாடுங்க ஆடமுந்தி முதல் பாடி காட்டுங்க. தத்தித்துள்ளாதக்கு தள்ள கத்தி மித்த தாதகு மித்த தையே தக தாதகு மித்த தையே
அதித்துளா தகு தள்ள கத்தி மிக்க தாதகு மிக்க தையே தகு தாதகு மிக்க தையே இது அந்த தீர்மானம் இந்த தீர்மானம் அதிகமாக இந்த கூடுதலாக பாய்ப்பாங்க. ஒவ்வொரு பாட்டு முடிவிலையும் சிலவள இருக்கும், ஒவ்வொரு தாளக்கட்டு முடிவிலையும் தீர்மானம் இருக்கும். பரதநாட்டியத்துல அந்த தீர்மானம் இருக்கிற மாதிரி கூத்துல இந்த தீர்மானம் இருக்குது. இந்த தீர்மானம் இது வந்து தீர்மானத்தை மாத்திரம் திருப்பி காட்டலாம். இது இந்த தீர்மானம் இது வடமொழிக்கு தான் கூட பாய்க்கும். ஓகே ஓகே. அதுபோல தென்மொழிக்கு தீர்மானங்களும் இருக்குது. ஒவ்வொரு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது. தக்க திக்கத்தா திம்மி தக்க தை தக்க தாக்க தீக்கத்தா தலங்கு ததிங்கனத்தோ. இது தக்க திக்கத்தா திம்மி தக்க தை தக்க தாக்க தீக்கத்தா தலங்கு ததிங்கனத்தோ. இது அதிகமாக தென்மொழிக்கு பாய்க்கிறாங்க. இதில் இந்த நகைச்சுவையாய் கமெடியனாக வர்றவைக்கு ஏதாவது தாளக்கட்டு மாற்றங்கள் இருக்கா? அந்த மூமெண்ட்ஸில் அவை அசைஞ்சு வார விதத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஆட்டங்களில் இருக்கும், பாட்டுகள் மூலமாக, அந்த பாடல்கள் மூலமாக தான் அதுகள் அதிகமாக கொடுக்கும், கூடுதலாக வரும். கமெடியன்ஸ் கூட வர்றதுக்கு ஓகே. ஒவ்வொரு எந்த ஒரு கூத்திலையும் கட்டாயம் ஒரு நகைச்சுவையாளர் வருவார். ஓகே ஓகே. பாட்டுகளை பற்றி கேட்டீங்க. பாட்டுகள் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டுகள் வரும். அதிகமான அந்த வீரத்துக்குரிய பாட்டுக்கு வேறு, சோகத்துக்குரியது வேறு, சாதாரண பெண்களுக்குரியது வேறு, காதலுக்கு வேறு. காதல் தான் தென்மொழியில் கூட வரும். தென்மொழியில் கூட வடமொழியில் தான் அந்த வீரங்கள் கூட வரும். அப்போ அந்த வகையில் ஒரு பாட்டு நான் கடைசியாக செய்த கூத்தில் இந்த ஆடக சௌந்தரி. ஓகே. அவங்க இதுக்கு யுத்தத்துக்கு போகிற மாதிரி ஒரு பாட்டு. பிரம்மராஜன் புறப்பட்டு விட்டே படையினோடு, பிரம்மராஜன் புறப்பட்டு விட்டே, பிரம்மராஜன் புறப்பட்டு விட்டே படையினோடு, பிரம்மராஜன் புறப்பட்டு விட்டே. அரசியாரின் ஆணையினை சிரசினிலே ஏற்றுக்கொண்டு நிறை நிறையாய் படை நடத்தி நீள் பயணம் செல்லவென்று என்று சொல்லி அதை நாங்கள் பிற்பாட்டு பாடுவோம். இதில் பிற்பாடு அதுதான் நான் கேட்கிறேன். நாங்கள் இந்த பாடுறவர் முடிய இதோட பிற்பாடு திருப்பி பிற்பாட்டு அந்த மத்தாள அதெல்லாம் அந்த மத்தாள சத்தம் கூட வரும். தந்த தன்னு தானு தாண்டி நாடு தந்த தான தந்த தனு தான தாண்டி நான். கரிப்படைகள் பாய்ந்து செல்லவே பின்தொடர்ந்து கரிப்படைகள் கிளம்பிறங்கவே, திரிப்படைகள் சேர்ந்து ஒன்றாய் தீவிர திராணியோடு, திரிப்படைகள் சேர்ந்து ஒன்றாய் தீவிர திராணியோடு, திருட்டுத்தனமாய் வந்தோரை விரட்டி அடிக்கும் வண்ணம் கொண்டு. இதில் பிற்பாட்டும் முக்கியமான ஒரு விஷயம். பிற்பாட்டுக்கு தான் ஆட்டங்களும் வரும். பாடக்குள்ள நின்று தான் பாடுவேன். நின்று சில வேளையில் இந்த தாளத்தோட பாடுவாங்க, சில சும்மா இந்த கையை காட்டி பாட ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி பாடுவாங்க. ஆட்டத்துக்கு தான் மத்தாளம் தான் அந்த ஆட்டத்துக்கு மத்தாளம் சொல்லும் ஒழுங்கான அண்ணாய்மார் அடிக்கிற நேரத்தில் இந்த மத்தாளமே வாசிக்கும். இப்போ ஹார்மோனியை நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லுவீங்களே, அதுபோல மத்தாளத்துலேருந்து அந்த வெளி வந்து கொண்டு இருக்கும். அந்த வேறு பாடுறவர் மறந்தாலும் மத்தாளம் எடுத்து கொடுக்கும். அப்படித்தான் போய் கொண்டிருக்கும். இது வந்து வீரத்துக்குரியது. மற்றது சோகத்துக்குரியது உண்டு. சொல்லுங்க ஒரு பாட்டு. நான் முத்துமாரி என்ற ஒரு பாடல பாடுங்க பார்ப்போம். மகவென்ன கிள்ளை என்று மக மிக நாம் நொந்து, புகவன திடையன்று நான் போகிற நரசை துறந்து, தை ஆண்டுகள் பலவாயாச்சி அரசாண்டுமே நோச்சி, வாண்டதன் பையனே போச்சி
இன்று வேண்டுதல் செய்யலாச்சி தை தை. இது வந்து ஒரு அரசன் பிள்ளைகள் இல்லாம பிள்ளை இல்லாட்டி அரசாண்டு பிரயோஜனம் சொல்லி தன் காட்டுக்கு தவம் செய்ய போறான் பிள்ளைக்காக. அப்படியான ஒரு ஒரு சோக உணர்வை தரக்கூடிய ஒரு பாட்டு. அப்ப இந்த ராகங்களை நீங்கள் வழக்கில் இருந்த ராகங்களா அல்லது நீங்கள் அந்தந்த நேரத்தில் புதுக்க போடுறீங்களா? இதுல கூடுதலாக நான் பார்க்கிறதெல்லாம் பாரம்பரிய ராகங்கள். சில இது நேரத்துகளில் நான் ரெண்டொரு பாட்டுக்கு சேர்த்திருக்கேன். உதாரணமாக எங்களை ராமாயண கதையை வச்சு கொண்டு செய்ததில் இதில் வந்து அயோத்தி மாநகரில் நல்ல அரியணை வீட்டிருக்கும். இது வந்து இப்ப நான் முதல் பாடினது அது நான் எந்த சொந்த ராகம். அது இது இந்த இதுக்கும் ஒரே ராகம். அப்ப இப்படி சில ராகங்கள் இதுகளுக்கும் சில விமர்சனங்கள் வர்றது வேற என்னாங்கடைய இதை விட்டு வெளியில போடுறோம். ஆனா இந்த ராகங்கள் வரவேற்பு பெறுறது மற்ற பாட்டுகளை விட. இப்போ நான் செய்த கூத்துகளில் சில கூத்துகள் வந்து எங்களோட இன்றைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட எழுதி கொண்டு அதான் அதில் சிறப்பு. அதில் ஒன்று வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற ஒரு கூத்தொண்டு எழுதுகிறேன். அதில் என்னென்னா தகப்பன் வந்து உயிர்பற்று கொண்டவர். எங்களோட கலாச்சாரம் மாறக்கூடாதுன்றது அந்த வகையில் பிள்ளைகளை வளர்த்து வந்தவர். அப்போ தகப்பன் சொல்கிறா தான் எனக்கு மாப்பிள்ளை ஊரில் இருந்து அடுத்து சொல்லி தகப்பனின்படி ஊரில் இருந்து இங்கே கல்யாணம் கட்டு இங்கே வரக்குள்ளே அவர் இங்கே வாரத்துக்காகத்தான் அவர் இங்கே கல்யாணம் கட்டினவர். அங்கேயே தொடர்பு கொண்டு இருந்தது. அதை விட்டுட்டு இங்கே வந்து அதுக்கு பிறகு அவங்களோட குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இப்படி கனகாதான் இருக்கு. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால பிரிவு ஏற்பட்ட உடனே தந்தைகிட்ட போய் முறையிடுற ஒரு இந்த பாட்டு. அந்த பாட்டு ஓகே. அருமை மிகு எந்தன் தந்தையே வாழ்வு காணது கிழிந்திட்ட கந்தையே தினம் தினம் செய்கிறார் நிந்தையே நீங்கள் தீவினை காணணும் முந்தியே ஈழத்தில் இருந்திட்ட போதிலே இவர் வாழ்ந்துட்டார் ஒரு தீயோடங்குமே மீளெண்ணம் வந்திட இங்குமே இப்போ ஆழ்ந்துட்டார் அவர் எண்ணம் கொண்டுமே வேண்டாம் ஒரு மாப்பிள்ளை என்றேனே வீமலைக்கு தாண்டாதே என்றுமே சொன்னீரே நீண்ட நாள் வாழ்ந்திடு முன்னரே வாழ்வு பாண்டு நட்டினுள்ளே சென்றதே என்று சொல்லி அவ போய் தந்தையிட்ட முறையிடுற இது ஒரு மற்றதான் அந்த கனடா வந்த கட்டபொம்மல்ல ஒரு இது அவர் வரவு பாட்டு அதுக்கு ஒன்று போட்டது. அது இதெல்லாம் பாரம்பரிய ராகங்கள். வரவு பாட்டு அது என்ன பாட்டு? வந்தேனே கட்டபொம்மனும் சாபையை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் பாண்டியர் கூல துதித்த பாட்புகளும் வீரராஜன் சென்ற இடம் எங்கிலுமே வென்று வந்த வீரமகன் வந்தேனே கட்டபொம்மனும் சபையை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் மதுரை தன்னில் மன்னனாக ஆட்சி செய்தேன் அந்த நாளில் குதிரை மீது ஏறி சென்று எதிரிகளை வென்று வந்தேன் வந்தேனே கட்டபொம்மனும் சபையை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் அகதி கதா திமி தாக்க தை தாக்க தாக்க தீக்க தா தளங்கு கதிங்கோ என்று சொல்லி இந்த ஒரு தென்மோடி ராகத்தை பின்பற்றி ஒரு நவீன இதுக்குள்ள நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி நாங்கள் நிறைய இப்படி கூத்துப்பறி கதைக்கிறேன்டா. அதோட இன்னொரு ஐயா என்ன இப்போ இங்கே நான் செய்த ஒரு இதில் ஒரு இங்கத்தைய படியங்கள் அவங்களுடைய
தங்கட ஒரு அதை சொல்லலாம் என்ன சொல்லுங்க இதுல என்ன அங்க இப்போ நான் எழுதின ஒரு கூத்துல அதை வந்து இங்க வந்து தங்க பிள்ளையர் கெட்டு போனதை பற்றி ஒரு கூத்து எழுதுனேன். அந்த இதுல ஒரு பாட்டு பாடுங்க பாடுங்க. போர் அடிக்குதுடா கணேசா நீயும் காரை ஸ்டார்ட் பண்ணிடடா, போர் அடிக்குதுடா கணேசா நீயும் காரை ஸ்டார்ட் பண்ணிடடா, போற வழியில் நான் 2 போத்தல் ரோயல் விஸ்கி எடுப்போம், காசி கொடுத்தாடா விஜயா இல்லை களவு எடுப்பதா இதையும், போலீஸில் மாட்டிக்கிட்டா நாமும் இப்போ போகணும் மாமியார் வீடு, வேண்டாண்டா இவ்வேலை இனிமேல் நாமும் வேற வழி எதுவும் பார்ப்போம், தீண்டாமல் பொருட்களை களவா இங்கு தூய வேலை செய்து பிழைப்போம் என்று சொல்லி ஒரு ஆளுக்கு கள்ள புத்தி அதை திருத்தோணுமன்ற மற்ற 2க்குள்ள ஒரு சேர்ந்து எல்லாம் இதுக்கும் எனக்கு ஒரு இல்ல இதுக்கு முதல் சொல்லணும் ஐயா, இதுக்கு கன விமர்சனம் வந்தது இல்ல விமர்சனம் வந்தா கூட தன்ன இது நாட்டாரிசை கூத்து நாட்டாரிசையில தான் இருக்குது. இப்ப சமூகத்துல என்ன நடக்குதோ அதை கூத்து கொண்டு வருது. இதுக்கு என்ன விமர்சனம் என்ன சொல்ல இல்லையா? இல்லையா சொல்லுங்க. நீங்க கூத்து செய்யறீங்க, இது எங்கட அந்த டிவி ஒரு இதில் பேட்டியில் கேட்டேன், நீங்கள் கூத்து செய்யக்குள்ள இந்த ஆங்கில சொல்லுகளை போட்டு எழுதிருக்கீங்களே நீங்கள் அது பிழை இல்லையான்னு கேட்டார். அதுக்கு இப்போ நாங்கள் இல்லையா நீங்கள் உங்களோட தமிழ்ல வந்தால் எனக்கு அலுப்படிக்கிறது கணேசா, சிற்றுறுதியை முடுக்கி விடு கணேசா என்று காட்டு போடலாம் ஐயா. ஐயோ இந்த தமிழ் பற்றி கதைச்சாலே நான் சொல்றதுக்கு வேற கன விஷயங்கள் இருக்குது. அது நான் பொதுவாக சொல்றேன், யாரும் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த இடத்துல இது வேற விஷயமா இருந்தாலும் சொல்றேன். தமிழ் வந்து தமிழை வளர்க்கிறது என்று சொன்னால் இந்த கடும்புடியில பிடிச்சுக்கிறவ தமிழை வளர்க்கறது பதிலாக பாதிக்கிறது. ஏனென்றா ஸ்காபரோ என்றது ஒரு இடத்தின பெயர். இசுக்காபுரோன்னு சொல்லிக்க நீங்க அந்த இடத்தை நீங்க பழுதாக்குறீங்க. 2வது ஒரு ஆளுடைய பேர் வந்து வேற விதமாக இங்கிலீஷ் நேமில் வந்தா ஸ்டான்லின்னு வந்தா இசிட்டான்லின்னு சொன்னால் இது நான் நினைக்கிறேன் நான் கதைக்க வேண்டிய ஒரு பக்கம், அது வேற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளால வரும். அது தேவையில்லை. இடுகுறி பெயர்கள் அது என்ன எவ்வளவு க்ளோஸா அதை சொல்ல முடியுங்கிற மொழியில் அது அப்படித்தான் சொல்ல கூடிய அளவு நாங்கள் என்னபடியா நீங்க செய்தது பிழை இல்லை என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கிய விஷயம் சொல்லுங்க. இப்ப இங்கே பிள்ளைகள் கதைக்கக்குள்ள தனி தமிழ கதையாது, நான் அவங்கள அந்த தத்துவரூபமாக ஐயா எந்த கலை வடிவமும் கதாபாத்திரமும் கதைகளும் கதைக்களமும், இந்த கதைக்களம் கனடாவிலே நடக்கிறது. இந்த கதைக்களம் இளையோர் உடைய சம்பந்தப்பட்டது, இளைஞர்கள் சம்பந்தப்பட்டது. அவர்கள் நாளாந்தம் பாவிக்கிற மொழி அங்க சேரும், அட்லீஸ்ட் கொஞ்சம் என்றாலும் சேரும். அதனால நீங்க செய்யற விஷயங்கள் பாராட்டுக்குரியது. நான் நினைக்கிறேன் மிகவும் அற்புதமாக இன்றைக்கு இந்த இது பேட்டி என்று நான் சொல்ல மாட்டேன், கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. மனமொத்து நாங்கள் மனதோடு பேசு என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் மனம் விட்டு பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் சிறிய அளவில் தன்னும் இதில் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். எங்களுடைய பாரம்பரிய கலைகளை கூத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை உங்களுடைய இந்த பேச்சுக்கள் தந்திருக்கின்றன. நாங்கள் உங்களை இன்றைய மனதோடு பேசும் நிகழ்ச்சியிலே அழைத்து உங்களை கலந்துரையாடினது எங்களுக்கு பெரிய பேறு என்று நான் அந்த வார்த்தையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். உங்களை போன்ற கலைஞர்களை தொடர்ந்தும் மனதோடு பேசு என்ற இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர விரும்புகின்றோம். ஆகவே நாட்டார் கலைவேந்தன் நான் ஒரு கவியரங்கத்தில் கூத்தை பற்றி ஒரு கவியரங்கம் கேட்டோம். அந்த கவியரங்கத்தில் எந்த பங்கு கூத்து பற்றி அதில் ஒரு 10 எண் சிறு விருத்தத்தில் அது ஒரு எங்களது கிராமிய இசையில் வச்சு தான் பாடினார். அதில் 2 இது உங்களுக்கு தரேன். கூத்தென்ன சொல்வது தமிழர் கலை தானே, குதித்த அதை ஆடுவதால் கூத்து என்பாரே, ஆட்ட முறைகளால் வசந்தன் பறைமேளம்
அதனோடு குரவையும் கும்மி தெருக்கூத்து நாட்டு நல் கூத்துக்கள் நாம் அறிய சிறப்பே நளின தென் மோடி வட மோடி அதன் பிரிவே பாட்டோடு சேர்ந்த வில்லிசையும் சிறப்பாமே பாரினில் அழிவர பார்ப்பது எம் பொறுப்பே சேதிகள் பற்பல சேர்த்து மிக எளிதாய் சேர்ந்திட மக்களுக்கு மிகச் சிறப்பாக வாசியாக அன்பரும் நேரமற்றோரும் வயலிலே உழுதவர் பொழுது போக்காயும் காதினில் சுவைபடு இசையுடன் கூட்டி களி கொள்ள நல்வகை ஆட்டமும் சேர்த்து ஆதியில் சிறந்ததோர் ஊடகம் போலே அமைந்தது அழகுற கூத்துக்கலை தானே. ஒரு கவியரங்குக்காக நீங்க எழுதத்துல 2 பாட்டு பாட்டா நீங்க பாடி இருக்கீங்க. இதை நான் எந்த ஒரு கிராமிய இசை இளங்கட ஊர்ல பாடுற மாதிரி செய்கிறீர்கள். கூத்தனை சொல்வது தமிழர் கலைதானே, குதித்து அதை ஆடுவதால் கூத்து என்பாரே, ஆட்ட முறைகளால் வசந்தன் பறைமேளம் அதனோடு குரவையும் கும்மிதரு கூத்து நாட்டு நல் கூத்துக்கள் நாம் அறிய சிறப்பே நளின தென் மோடி வட மோடியதன் பிரிவே பாட்டோடு சேர்ந்தவில் இசையும் சிறப்பாமே பாரினில் அழிவர பார்ப்பதும் பொறுப்பே. அருமையா இருக்கு சொல்லி ஒரு விருத்தத்தில் செய்திருக்கீங்க, மிகவும் நல்லா இருக்கு. அதை விட நீங்கள் எழுதிய புத்தகம் இங்கே நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கள், அந்த கோட்டை ஊரானின் கூத்துக்கள் 7 என்ற ஒரு புத்தகம். இதுல 7 கூத்துக்கள் நான் ஆரம்பத்தில் செய்த 7 கூத்துக்களையும் முதல் இதை ஆவணப்படுத்தினேன். ஆவணப்படுத்தினேன். இதுல நேற்று காலமான எங்களது கவிஞர் கந்தவனம் ஐயா தான் இதுக்கு அணிந்துரை தந்தவர். அது ஒரு பெரிய அவருக்கு உங்களது இந்த நேரத்தில் அவரு பெரிய கொடுப்பன உங்களுக்கு அவர் பெரிய அவர் தந்திருக்கிறார் கொடி. சரி 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 அதான் அணிந்துரை கவிநாயகர் கலாநிதி வி கந்தவனம் அவர்கள், நாட்டுக்கூத்து கலைஞர் கலாநிதி மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை அவர்களது கோட்டையூராரின் கூத்துக்கள் 7 என்ற நூலை படித்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. 8 மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அவர் அதை தொடங்கி அதை சொல்லியிருக்கிறார். அதில் பல விஷயங்கள் அதில் சொல்கிறார் நினைக்கிறேன். நவீன நாட்டுக்கூத்துகள் பற்றி, சித்திர நிலா விழா பற்றி சொல்லி இருக்கிறார். 2 வருஷம் முறை வந்திருக்கிறார். சொல்லியிருக்கிறார், நாடகம் அவையோருக்கு ஆற்றப்படுவது, அதனால் நல்ல கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஆற்றல் மிக்க ஒரு ஊடகமாகவும் அதை பயன்படுத்துகின்றது. நீங்கள் அதை பயன்படுத்துகின்றீர்கள், மிக நல்லது நல்லது. நல்ல ஒரு இந்த புத்தகம் இங்கே பல பேருக்கும் போய் சேர்ந்து இங்கே நான் அறிமுகம் செய்தேன். நீங்கள் தாயகத்தில் தான் வெளியிட்டாங்க. இந்த அறிமுகம் செய்து எங்களோட நூலகங்கள்லையும் சில நூலகங்கள் இருக்குது. சரி, நல்லது. இன்றைக்கு ஒரு அருங்கலைஞரை எங்கள் மத்தியிலே வாழுகின்ற அருங்கலைஞர் நாட்டார் கலைவேந்தன் கணபதி பிள்ளை மதிபாஸ்கரன் அவர்களை மனதோடு பேசும் நிகழ்ச்சிகளை நாங்கள் சேர்த்து கொண்டு மனம் விட்டு பேசியிருக்கிறோம், மனதோடு பேசியிருக்கிறோம். மிகுந்த உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் வந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தமைக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் சொல்லுகின்றோம். அதுபோல எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த திருவாளர் திவ்யராஜன் அவர்களுக்கும் திரு கங்கா ஜிடிஏ கங்காதரன் அவர்களுக்கும் எனது நன்றி. ஜிடிஏ தமிழ் தொலைக்காட்சியில் மனதோடு பேசு நிகழ்ச்சிகளை சந்தித்தோம். மீண்டும் மற்றொரு மனதோடு பேசு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது வைரமுத்து திவ்யராஜன். வணக்கம்.